ஹாய் கைஸ், நேற்று என்னோட நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? முந்தா நாள் நாங்கள் ஒரு 11:54 தான் தூங்கவே போனோம். அது வரைக்கும் நல்லா உட்காந்து கதை பேசிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் படுக்க போனோம். லேட் ஆயிடுச்சு, ஒரு 12:30 இருக்கும் நாங்கள் தூங்கும்போது. அடுத்த நாளும் நாங்கள் எந்திக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 7:45. வெளியே வந்து பார்த்தா ரொம்ப ப்ரைட்டாக இருந்துச்சு. எங்கள் அத்தை கோலம் போட்டிருந்தாங்க, அதையும் பார்த்தாச்சு. இந்த மாதம் ஓவர் வெயில், காலை வெயிலே நமக்கு ஆகலை. காலையில் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு அடுத்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். இப்போ என்னால் ரொம்பலாம் நடக்க முடியல, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நானும் என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் தூரம் நடந்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் தோசை கொடுத்தாங்க சட்னியோட, அதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்னோடய 9th மந்த் ப்ரெக்னென்சி. ஸோ எங்கள் அத்தை வந்து சாப்பாடு வடித்த தண்ணியில் வந்து பட்டர் போட்டு கொடுத்தாங்க, அதையும் குடித்தாச்சு. பூனை தூங்க ஆரம்பிச்சிருச்சு, அதுவும் நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. அதையும் நோண்டிகிட்டு இருந்தேன், ரொம்ப போர் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மதியம் ஒரு 12:30 போல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கீரை கூட்டு முட்டை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். இதுவும் ஒரு பெஸ்ட்டு ஃபீல் தான். நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தூக்கத்தையும் போட்டுட்டேன். ஈவினிங் போல் எங்கள் அத்தை உளுந்து பால் கொடுத்தாங்க, அதையும் நல்லா குடிச்சுப்பிட்டு தெம்பாட்டுக்கு வெளியே கிளம்பிட்டோம். நானும் என் ஹஸ்பண்டும் சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்லேயே கிளம்பிட்டோம். ஜாலியாக ஒரு ரைடு, நல்ல ஒரு ஃபீலு. எனக்கு மைண்டில் நோஸ் பிளாக் இருந்ததால் நாங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே சர்ச்சுக்கு போனோம். அங்கே வந்து ஒன்றும் சொல்லலை, சிஸ்டர் தான் இருந்தாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் அப்படியே சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். எங்களுக்கு பாண்டிச்சேரியில் இந்த பங்கு தான் ஆரியாங்குப்பத்தில் இருக்குது சர்ச்சு. நாங்கள் 2 பேரும் வந்துட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம். நான் ஃபஸ்ட்டு வரும்போது சர்ச் ஆல்டர் பண்ணியிருந்தாங்க, இப்போ நல்ல சர்ச் அழகாக ரெடி பண்ணிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. நான் சிப்ஸு கேட்டதால் என் வீட்டுக்கார் கடைக்கு கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வாங்கி கொடுக்க இஷ்டம் இல்லை, இருந்தாலும் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். அப்படியே வர வழியில் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு தூங்கியாச்சு. குட் நைட் கைஸ், நாளைக்கு பார்ப்போம். டட்டா, பாய்.